ஹாய் வெல்கம் T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது பப்ளிக் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கு. அடுத்தது 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். 15 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு 10th ஸ்டாண்டர்டுக்கு போட்டிருக்கோம் பப்ளிக் எக்ஸாமை நோக்கி. ஸோ இது என்னென்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம போட்டிருக்கோம் வீடியோவா. ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது மார்ச் 5th ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது அது மார்னிங் எல்லாருக்குமே வந்துட்டு ஆஃப் டே தான் ஸ்கூல். மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப் டே தான் நடக்குது. ஏன்னா எக்ஸாம் நடக்குது இல்லையா, 12th and 11th எக்ஸாம் நடக்கிறதுனால மார்னிங் லீவ் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூலில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மார்னிங் டைமையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது மார்ச் 5 நம்ம போடுறோம். இப்போ மார்ச் 5 நம்ம ஸ்டடி பிளானை பார்க்கலாம். மார்னிங் வந்துட்டு 5 o'clock. இப்போ சில பேர் 4 o'clock கூட எழுந்திருப்பீங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக எல்லாருக்கும் தகுந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ மார்னிங் 5 to 7 o'clock. இப்போ நமக்கு அதிகமான சிலபஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தா சோஷியல் சயின்ஸு. ஸோ அந்த சோஷியல் சயின்ஸை நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பேர்டன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் சோஷியல் சயின்ஸில் ரொம்ப ரொம்ப டஃப்பானது ஹிஸ்ட்ரி அப்படிம்போம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோன்னா ரொம்ப நம்ம ரிலாக்ஸ் ஆகிடலாம். அதனால இந்த 5 to 7 o'clock வந்துட்டு ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 5 வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7 to 8. இப்போ 7 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஒரு பிரேக் எடுத்துப்போம். அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு, டிஃபன் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி அந்த பிரேக்கை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப 8 o'clock நம்ம திரும்ப படிக்க உட்காரணும். 8 to 10 o'clock நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஏன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்திருப்போம் இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ மேக்ஸ் எடுத்துக்கணும். மேக்ஸு டெய்லி ஒரு சாப்டராக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர், இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம ரிவிஷன் எல்லாமே 3 ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி படித்து எல்லாமே முடிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறோம். நமக்கு எந்தெந்த கணக்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், நமக்கு தெரியாது, டவுட்டாக இருக்குது, ஆன்சர் வர கஷ்டமாக இருக்குங்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டு பார்க்குறோம். முடிஞ்சதுன்னா எல்லாத்தையுமே நல்லா ஸ்பீடாக போடணும்னா எல்லா சமயமே போட்டு பார்க்கலாம். இந்த 2 hours ஒரு சாப்டருக்கு. ஸோ ஒரு சாப்டர் நல்லா தரவாக போட்டு பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 10 to 10:30 ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு 10:30 to 12:30 அப்போ சயின்ஸ் எடுங்க. சயின்ஸில் சயின்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே பேர்டனாக இருக்கும். ஸோ அதனால ஃபிசிக்ஸ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் முடிங்க. ஏன்னா 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, 1 மணி நேரம் ஒரு லெசன் அப்படின்னு வச்சுட்டு அந்த மாதிரி முடிச்சிருங்க 2 லெசனையும். ஸோ இப்போ 12:30க்கு அப்புறம் நீங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு போக அதுக்கு டைம் சரியாக இருக்கும். அதனால அதோட முடிச்சுட்டு இப்போ இந்த மார்னிங் டைமில் நீங்கள் நம்ம கொடுத்த இந்த டைம் டேபிளில் உள்ளது முடிக்காமல் இருந்தது அப்படின்னா ஸ்கூலில் போயும் படிக்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரிவிஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன படிக்காமல் விட்டுருக்கீங்களோ அதையும் நீங்கள் அங்கே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் எல்லாருமே 5, 5:30, 6 கூட ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ வந்தது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 6:30 to 7:30 படிக்க உட்காரலாம். இப்போ 6:30க்கு நம்ம உட்காந்தோன்னா 6:30 to 7:30 தமிழ் எடுத்தோம்னா, ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் பேப்பரும் முக்கியம் இல்லையா, அந்த 3 பேப்பரை மட்டும் பார்த்தா டோட்டல் வராது. ஸோ லாங்குவேஜ் பேப்பர்லேயும் மார்க்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம 500க்கு 500 எடுக்க முடியும். ஸோ அதனால 6:30 to 7:30 தமிழில் ஃபஸ்ட்டு இயல் ஃபுல்லாக படிக்கிறீங்க. ஸோ அதை நல்லா தரவாக படிச்சிடுறீங்க. ஒரு இயர் படித்தாலும் தரவாக படிச்சிடணும். படிச்சுட்டு திரும்ப 7:30 to 8:30 இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு யூனிட் படிங்க. திரும்ப 8:30 to 9 o'clock ஒரு சின்ன பிரேக். அதாவது நம்ம டிஃபன் சாப்பிட்றதுக்காக நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு இந்த 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. திரும்ப 9 to 10 o'clock என்ன பண்ணுங்கள், நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம இன்றைக்கி டைம் டேபிள் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் போட்டதில் எது முடிக்காமல் விட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுங்கள். அதாவது இன்கம்ப்ளீட்டாக டாபிக் அன்றைக்கி நம்ம இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி போட்ட டைம் டேபிளில் என்னென்ன போட்டிருக்கோமோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இந்த 1 hour வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 hour தாண்டி எனக்கு டைம் ஆகுது, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 11 o'clock வரைக்கும் படிக்கலாம். ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 11 o'clock படிக்கிறது தப்பு இல்லை. 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து தான் நம்ம 10 o'clock படுத்துறணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த 11 o'clock வரைக்கும் வச்சுட்டு கூட நீங்கள் படித்து அன்னைக்கு உள்ள நம்ம போட்டுக்க அந்த டைம் டேபிள் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி ஃபினிஷ் பண்ணால் தான் அடுத்தடுத்து போடுற டைம் டேபிளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 6th மார்ச் அன்னைக்கு மார்னிங் 5 to 7 நம்ம ஹிஸ்ட்ரியில் 3 and 4 lessons. அடுத்து 7 to 8 பிரேக்கு, 8 to 10 மேக்ஸோட செகண்ட் சாப்டர், திரும்ப 10
o'clock மேக்ஸோட செகண்ட் சாப்டர் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 10 to 10:30 ஒரு சின்ன பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸோட ஃபிசிக்ஸில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெசன்ஸ். ஸோ 1 ஹவருக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவினிங் ஆஸ் யூஷுவல் 6:30க்கு வந்தது, 6 o'clock வந்தது, 6:30க்கு படிக்க உட்காருங்க. 6:30 to 7:30 தமிழில் செகண்ட் இயர், 7:30 to 8:30 இங்கிலீஷில் யூனிட் 2, 8:30 to 9 ஒரு சின்ன பிரேக், டின்னருக்காக அந்த பிரேக். அடுத்தது 9 to 10 ஆர் 11 o'clock எந்த டைம் வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் அன்னைக்கு உள்ள அந்த இன்கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதாவது நம்ம டைம் டேபிளில் போட்டிருக்கக்கூடிய கம்ப்ளீட் நம்ம இன்னைக்கு பண்ணாத டாபிக்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 7th மார்ச் 7th டே கிடையாது, 7th மார்ச் 5 to 7 o'clock ஹிஸ்ட்ரியில் 5th and 6th லெசன். 7 to 8 ஒரு சின்ன பிரேக். 8 to 10 o'clock மேக்ஸில் தேர்ட் சாப்டர். நெக்ஸ்ட் 10 to 10:30 ஒரு சின்ன பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 5 and 6 லெசன்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டு ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் தேர்ட் இயர், 7:30 to 8:30 இங்கிலீஷில் தேர்ட் யூனிட், 8:30 to 9 ஒரு சின்ன பிரேக். 9 to 10 o'clock நம்ம அன்னைக்கு போட்டிருக்க டைம் டேபிள் படி முடிக்காத டாபிக்ஸை முடிக்கிறோம். அடுத்தது 8th மார்ச் மார்னிங் 5 to 7 o'clock ஹிஸ்ட்ரி 7 and 8 லெசன்ஸ். 7 to 8 பிரேக். 8 to 10 மேக்ஸில் 4th சாப்டர். 10 to 10:30 ஒரு சின்ன பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் கெமிஸ்ட்ரி. ஏன்னா நம்ம ஃபிசிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் சயின்ஸில். ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கோம். கெமிஸ்ட்ரியில் அந்த சிலபஸ் படி வரும்போது 7 and 8 லெசன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் அப்படி வரும். ஸோ அந்த 7, 8 லெசன்ஸ் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் 6:30 to 7:30 தமிழ் 4th இயர், 7:30 to 8:30 இங்கிலீஷ் 4th யூனிட், 8:30 to 9 பிரேக். 9 to 10 அன்னைக்கு முடிக்காத அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்தது 9th மார்ச் 5 to 7 o'clock ஹிஸ்ட்ரியில் 9 and 10th லெசன்ஸ். 7 to 8 பிரேக். 8 to 10 மேக்ஸில் 5th சாப்டர். 10 to 10:30 ஒரு சின்ன பிரேக். 10:30 to 30 சயின்ஸில் கெமிஸ்ட்ரி 9 and 10 லெசன்ஸ், 10th லெசன். அடுத்து ஈவினிங்கில் 6:30 to 7:30 தமிழில் 5th இயர், இங்கிலீஷில் 7:30 to 8:30 இங்கிலீஷ் 5th யூனிட், 8:30 to 9 பிரேக். 9 to 10 o'clock அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணாத அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். சண்டே 10th மார்ச். ஸோ அங்கே சண்டேனே நம்ம கீழே நோட் பண்ணியிருப்போம். சண்டே வந்து கொஞ்சம் மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிக்கிறோம். எழுந்திரிச்சு அதாவது அதே 5 o'clock. ஸோ 5 to 7 நம்ம சண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தூங்காமல் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் 5 o'clock எழுந்திரிச்சிடறோம். 5 to 7 ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ஸ். அடுத்தது 7 and 8 பிரேக்கு. 8 to 10:30 மேக்ஸ் 6th சாப்டர். 10:30 to 11:30 சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரியில் 11th லெசன். 11:30 to 1 o'clock மேக்ஸோட 7th சாப்டர். அடுத்தது 1 to 2 ஒரு பிரேக்கு. நெக்ஸ்ட் 2 to 4 மேக்ஸில் 8th சாப்டர் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் 4:30 to 5:30 தமிழோட 6th இயர். அடுத்தது 5:30 to 5:45 சின்ன பிரேக். 5:45 to 7:30 ஜாகிரபியில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன். அடுத்து 7:30 to 8:30 இங்கிலீஷில் 6th யூனிட். 8:30 to 9 o'clock ஒரு பிரேக். 9 to 10 நம்ம அன்னைக்கு ஃபினிஷ் பண்ணாத அந்த டாபிக்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ 11th மார்ச் 5 to 7 ஜாகிரபி 3 and 4 லெசன். 7 to 8 பிரேக்கு. 8 to 10 மேக்ஸ். அதாவது பேலன்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா நம்ம 8 சாப்டர் முடிச்சிட்டோம். 10th அன்னைக்கு மேக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அதில் நம்ம முடிக்காமல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் 10 to 10:30 ஒரு பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் பயாலஜியில் 12th லெசன்ஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நாளே நம்ம கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதனால நம்ம பயாலஜி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சயின்ஸில் பயாலஜியில் வந்து 12th லெசன். அடுத்தது ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் 7th இயர், இங்கிலீஷில் 7:30 to 8:30 இங்கிலீஷில் 7th யூனிட். அடுத்து 8:30 to 9 பிரேக். 9 to 10 நம்ம இன்கம்ப்ளீட் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 12th மார்ச் 5 to 7 ஜாகிரபியில் 5 and 6 லெசன். 7 to 8 பிரேக். 8 to 10 ஆஸ் யூஷுவல் மேக்ஸில் நம்ம முடிக்காத அந்த எக்ஸசைசஸ் இருந்ததுன்னா அந்த 8 சாப்டர்லேயும் முடிக்காத எக்ஸசைசஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம முடிக்கிறோம். 10 to 10:30 ஒரு பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் பயாலஜியில் 13th லெசன். அன்னைக்கு ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் 8th இயர், 7:30 to 8:30 இங்கிலீஷ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதனால மெமரி போயம்ஸ் எஸ்ஸேஸ் அது எல்லாத்தையுமே நம்ம படித்து பார்க்கலாம். ஸோ எழுத டைம் இல்லைனா கூட நம்ம படிச்சாவது வச்சுக்கணும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி. அடுத்தது 8:30 to 9 o'clock ஒரு பிரேக். 9 to 10 o'clock ஃபினிஷ் பண்ணாத அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 13th மார்ச்
5 to 7 ஜியோகிராஃபியில் 7th லெசன், சிவிக்ஸில் ஒரு லெசன். ஏன்னா ஜியோகிராஃபி முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால சிவிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசனை ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 7 to 8 ஒரு பிரேக். 8 to 10 மேக்ஸில் நம்ம ஆஸ் யூஷுவல் முத நாள் போட்ட மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணாத எக்ஸசைஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். 10 to 10:30 பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் பயாலஜியில் 14th லெசன். அன்னைக்கு ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் 9th இயல். 7:30 to 8:30. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் முடிச்சிட்டோம். அதனால இந்த டைமை வந்து நம்ம சயின்ஸ் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம சயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சயின்ஸில் பயாலஜி 15th லெசன். 8:30 to 9 o'clock ஒரு சின்ன பிரேக். 9 to 10 o'clock நம்ம ஃபினிஷ் பண்ண இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை முடிக்கலாம். இல்லை நான் இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட ஃபாஸ்ட்டாக படிக்கிற நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து தான் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு 14th மார்ச் 5 to 7 civicsல 2 and 3 lessons. 7 to 8 break. 8 to 10 மேக்ஸில் ஆஸ் யூஷுவல் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணாத எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணுறோம். இல்லை ஹார்டாக இருக்கக்கூடியது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படிங்கிறது திரும்ப ரிவைஸ் பண்ணலாம். அடுத்து 10 to 10:30 பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் பயாலஜியில் 15th லெசன். அன்னைக்கு ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் நம்ம தமிழும் முடிச்சிட்டோம். ஸோ அதனால தமிழில் இன்கம்ப்ளீட்டாக சில லெசன்ஸ் இருக்குது, என்னால் முடிக்க முடியல. ஸோ ஒரு வேளை நான் இலக்கணம் மட்டும் வச்சுருக்கேன், கடைசியாக படிக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருப்போம் சில பேர். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இலக்கணத்தை எல்லாம் இதில் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 7:30 to 8:30 சயின்ஸ் பயாலஜியில் 16th லெசன். 8:30 to 9 பிரேக். 9 to 10 o'clock நம்ம இதில் இங்கிலீஷ் எடுக்கலை. ஸோ அதனால் அந்த இங்கிலீஷ் படித்தாலும் ஓகே, இல்லை இன்கம்ப்ளீட்டான மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 15th மார்ச் 5 to 7 civicsல 4 and 5 lessons. 7 to 8 break. 8 to 10 மேக்ஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பேலன்ஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். 10 to 10:30 பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் பயாலஜியில் 17th லெசன். ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய அந்த கிராமரோ இல்லை போயம் இல்லை எக்ஸட்ரா எது இருந்தாலும் அதெல்லாம் முடிக்கிறோம் இங்கே. அடுத்து 7:30 to 8:30 சயின்ஸில் பயாலஜியில் 18th லெசன். 8:30 to 9 பிரேக். 9 to 10 o'clock நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 16th மார்ச் 5 to 7 எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன்ஸ். ஏன்னா நம்ம சிவிக்ஸும் முடிச்சிட்டோம். இதில் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ் மூணுமே முடிச்சாச்சு. எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ் 5 to 7 o'clock முடிக்கிறோம். அடுத்து 7 to 8 ஆஸ் யூஷுவல் பிரேக். 8 to 10 மேக்ஸில் கிராஃப்ஸ் பார்க்குறோம். எல்லா கிராஃபையும் டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லா கிராஃபையும் நம்ம உட்காந்து ஒரு வாட்டி பார்த்துடுறோம் அந்த 2 ஹவர்ஸில். அடுத்து 10 to 10:30 பிரேக் எடுத்துக்கிறோம். 10:30 to 12:30 சயின்ஸில் பயாலஜி 19th லெசன். அடுத்து 6:30 to 7:30 தமிழில் என்னென்ன இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடுறீங்க. 7:30 to 8:30 சயின்ஸில் பயாலஜியில் 20th லெசன் பார்க்குறோம். 8:30 to 9 பிரேக். 9 to 10 o'clock நம்ம ஃபினிஷ் பண்ணாதான் அன்னைக்கு உள்ள அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடும். அடுத்து 17th மார்ச் சண்டே. திரும்பவும் நமக்கு சண்டே வருது. ஸோ இது நம்ம டைம் டேபிளில் செகண்ட் சண்டே. இந்த சண்டேவையும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த 2 சண்டேவும் நமக்கு கிடைச்ச கோல்டன் டேஸ். அதனால இது ரெண்டையும் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கும் 5 to 7 o'clock எக்கனாமிக்ஸில் 3 and 4 lessons. 7 to 8 பிரேக். 8 to 10:30 மேக்ஸில் ஜியோமெட்ரி. நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தோம் இல்லையா, இது 10:30 to 11:30 சயின்ஸில் பயாலஜி 21 lessons. அடுத்தது 11:30 to 1 o'clock மேக்ஸில் திரும்பவும் ஜியோமெட்ரி. நெக்ஸ்ட் 1 to 2 பிரேக்கு. 2 to 4 o'clock மேக்ஸோட ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் 4:30 to 5:30 தமிழ் ரிவிஷன். 5:45 to 7:30 சயின்ஸில் பயாலஜியில் 22nd லெசன். 7:30 to 8:30 இங்கிலீஷ் ரிவிஷன். 8:30 to 9 பிரேக். 9 to 10 o'clock அன்னைக்கு இன்கம்ப்ளீட் பண்ணாத டாபிக்ஸை நம்ம இன்கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்தது 18th மார்ச் 5 to 7 எக்கனாமிக்ஸில் 5th லெசன். 7 to 8 பிரேக். 8 to 10 மேக்ஸோட ஃபார்முலாஸ். 10 to 10:30 பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் பாட்னியில் வந்துட்டு பயாலஜியில் வந்து 23rd லெசன். சயின்ஸோட பயாலஜியில் 23rd, அதாவது லாஸ்ட் லெசன் அதுதான், அதை ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்தது அன்னைக்கு ஈவினிங் 6:30 to 7:30 தமிழ் இன்கம்ப்ளீட் பண்ண நம்ம நிறைய முடிக்காமல் இருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் முடிக்கிறீங்க. அன்னைக்கு ஈவினிங் 7:30 to 8:30 சயின்ஸில் நம்ம எந்தெந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணலையோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறீங்க. 8:30 to 9 பிரேக். 9 to 10 அதுலேயும் இன்கம்ப்ளீட் பண்ணாத டாபிக்ஸை முடிக்கிறோம். அடுத்தது 19th மார்ச் 5 to 7 சோஷியலோட 1 மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறோம். 7 to 8 பிரேக். 8 to 10 மேக்ஸோட 1 மார்க்ஸ். 10 to 10:30 பிரேக். 10:30 to 12:30 சயின்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். அடுத்தது ஈவினிங் 6:30 to 7:30 தமிழில் இருக்க 1 மார்க்ஸ். 7:30 to 8:30 இங்கிலீஷ் 1 மார்க்ஸ். 8:30 to 9 o'clock பிரேக்கு. 9 to 10 ஃபினிஷ் பண்ணாத டாபிக்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். அடுத்தது
இப்போ நம்ம 19த்தோட முடிஞ்சிடுச்சு. நம்மளோட ஸ்டடி பிளான் ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சுட்டோம். எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இருக்கக்கூடிய அடுத்த 3 நாள் 20, 21, 22 என்ன பண்றோம்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றோம். 5 சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதை ஃபுல்லா ரிவிஷன் பண்றோம். 20, 21, 22 வரைக்கும் ரிவிஷன் பண்றோம். ஸோ இதை முடிச்ச பிறகு நம்ம திரும்ப நமக்கு 26 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ 23, 24, 25 3 நாளும் நம்ம வந்து தமிழ் படிக்கலாம். திரும்பவும் தமிழ் படிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பிளான் படி படிச்சு முடிச்சிட்டோம். திரும்பவும் நம்ம அந்த 3 டேஸ் படிச்சோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ல வந்துட்டு சென்டம் மார்க்ஸ் வாங்க முடியும். 5 சப்ஜெக்ட்டையும் நம்ம கொடுத்திருக்க இந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னாக்கா, இந்த ஸ்டடி பிளான எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 100க்கு 100 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் மார்க் எடுக்க முடியும். 500 அவுட் ஆஃப் 500 நம்ம எல்லாருமே எடுக்க முடியும். எல்லாருமே அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்க முடியும். All the best for students. Thank you for your watching.